நான் ரொம்ப ரொம்ப அஹெட்டாக எதையுமே இலக்கு வச்சுக்க மாட்டேன். எனக்கு நெக்ஸ்ட்டு தான் எனக்கு முக்கியமே. அதுதான் இன்னும் அடுத்த 10வது வருஷத்தில் நம்ம வந்துட்டு இப்படி எனக்கு அவ்வளோ தூரம்லாம் ரொம்ப நான் ஆம்பிஷியஸாக யோசிக்க மாட்டேன். என்ன நெக்ஸ்ட், இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம என்ன நெக்ஸ்ட் இருக்கணும், அதுக்கு கரெக்டாக நம்ம புஷ் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கிற தாட்டு. ப்ளஸ் எனக்கு ஆஸ் அ பர்சனாக நான் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தில் என்னை போட்டு ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்தில் செட்டில் ஆகி அப்படியே உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஒரு மாதிரி டான்ஸராக இருக்கும்போது ஒரு நல்லா இருந்தது, அப்புறம் ரியாலிட்டி ஷோ பண்ணதுக்கப்புறமா நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஷோ பண்ணதுக்கப்புறமா அதை கட் பண்ணி சரி கோரியோகிராஃபர் ஆகும், நல்லா தானடா பைசா வந்து எனக்கு ஏன்டா அதை நிறுத்துற, இல்லை இது வராமல் இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே போய் என்ன பண்ணுவோன்னே தெரியும். இது வருதுன்னா நான் 2 பக்கத்துலேயும் காலை வச்சுட்டு தப்பாக தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓகே இப்படி இருக்குது. இப்போ நம்ம என்ன நம்மளால் என்ன பண்ண முடியுது நம்ம. ப்ளஸ் என்னென்னா ஒரு 10-12 இயர்ஸாக கோரியோகிராஃப் பண்ணும்போது டான்ஸ் பண்ணி எடுக்கிற பாட்டை விட கதை சொல்கிற பாடல்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது சினிமாவில். ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருக்கிற ஹீரோஸோட படத்தில் ஒரு முன்னாடிலாம் அவங்களோட படத்தில் 5 பாட்டுமே வேலை வாய்ப்பு குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? வேலை வாய்ப்புகள் ப்ரோ அது எப்போவுமே நடக்க தான் ப்ரோ செய்யும்.